ராமலிங்காவயம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. திருச்சிற்றம்பலம். அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் பரிபூர்ண அருளை அன்னவரையத்தால் பெற்ற அருட்பிரகாச பெருமானின் திவ்ய திருவடிகளை மனமொழிமையால் போற்றி பணிகின்றேன் தயவுடன். நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப துன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது. அவ்வாறு வருகின்ற துன்பமும் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆன்ம லாபம் கூடும். நம் பெருமான் 81 தோழிக்கு உரிமை கிளத்தல் என்ற தலைப்பில் 2வது பாடலில் நயந்த நட நாயகர் உன் நாயகரை எனினும் நங்கை நினை கண்டிடவே நாடி மற்றை தலைவர் வியந்து வருகின்றது கண்டு உபசரியாதிங்கே மேல் நோக்கி இருப்பதன்னி என்கின்றாய் தோழி. வயம் தரு பார் முதல் நாத வரையுள்ள நாட்டவர்க்கும் மற்றவரை நடத்துகின்ற மாநாட்டார் தமக்கும் பயந்தகுடி அல்லடி நான் திரு சிற்றம்பலத்தை பதினடம் செய்யும் அடிபணிக்கே பதிந்த குடி அறியே என பாடலை பதிவு செய்கின்றார். நயந்த நட நாயகர், இயற்கை உண்மை கடவுள். இவர் ஜீவகாருண்ய வல்லபத்தால் என்னை ஏறான் நிலைமையை ஏற்றியது தயவு. என் அறிவு இப்பொழுது அண்டாண்டம் கடந்து செல்கிறது எனவும், தயவால் கடவுள் நிலை அறிந்து அம்மயமானதால் நான் அண்ட கோடி முழுதும் காணும் கண்கள் எய்தியே அறிந்தேன் அங்கை கனிபோல அவற்றுள்ள செய்தியை என்கின்றார். ஐயா பெண், இறைவன் ஆண். இறைவனுடன் இரண்டர கலந்து விட்டார். எனவே இவரை காண நாடி மற்ற தலைவர், அதாவது சமய தலைவர்கள், பத தலைவர்கள், மற்ற தலைவர்கள் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவரை காண வருகிறார்கள். சான்றாக அருள் விளக்க மாலை 23ஆம் பாடலில் ஓதி உணர்ந்தவர் எல்லாம் என கேட்க இணைத்தான் ஓதாமல் உணர்ந்துணர்வாம் உரச்செய் உறவே ஜோதிமயமாய் விளங்கி தனிப்பதுவில் நடிக்கும் என்கின்றார். ஆக உபசரியாது இங்கே மேல் நோக்கி இருப்பது என்கின்றாய் தோழி. காரணம், இவர் கீழ் செல்லும் வீதி உள்ள கடவுளை வணங்கவில்லை. இயற்கை உண்மை கடவுள் தன்னை அவர்களுக்கு காட்டவில்லை. இவருக்கு மட்டும்தான் மேலேறி இறங்காத நிறைவாக உள்ள தயவு நெறி வழங்குகிறார். இதனை நம் பெருமான் அகவலில் எனைத்தும் துன்பிலா இயலளித்து எண்ணிய அனைத்தும் தரும் அருட்பெருஞ்சோதி என்கின்றார். அதனால்தான் உலகோர் உய்ய 4702ஆம் பாடலில் ஆதியும் அந்தமும் இல்லாதோர் அம்பலத்தாடும் ஜோதி தன்னையே நினைவுங்கள் சுகம் பெற விளைவீர்கள் நீதி கொண்டு உரைத்தேன். இது நீவிர் மேலேறும் வீதி, மற்ற விதிகளெல்லாம் கீழ் செல்லும் வீதி எனவும் 3860வது பாடலில் எண்ணாத மந்திரமே எழுதாத மறையே ஏறாத மேல்நிலை நின்று இறங்காத நிறைவே என்கின்றார். வயந்த பார் முதல் நாத வரையுள்ள நாட்டவர்க்கும் மற்றவரை நடத்துகின்ற மாநாட்டார் தமைக்கும் பயந்த குடி அல்ல. வயந்த வலிமை மிகுந்த பூமி முதல் நாத வரையுள்ள பூமியில் பல பேர் முத்தி நிலை பெற்றனர். கோடான கோடி பேர் நாதம் எனும் காற்றினேக்கமாகிய மனதை தவத்தால் வென்று இருந்தேன் காயத்தே எண்ணிலி கோடி என்கின்றனர். மற்றவரை நடத்துகின்ற மாநாட்டவர்க்கும், மாநாட்டார் என்பது தலைமை பொறுப்பு, இறைவன் வழங்கி அந்தந்த வேலையை செய்ய சொல்லி உள்ளார். அதாவது ஒரு தொழிலுடைய பிரம்மா படைப்பு தொழில் கவனிக்கிறார். இவருக்கு உதவி புரிய எண்ணற்ற சத்தர்கள் இயக்குபவர்கள், சக்தி இயங்குபவர்கள் ஆக உள்ளனர். இதனை அகவலில் சக்திகள் பலவாய் சத்தர்கள் பலவாய் இத்தகை விளக்கும் என் தனி சித்தே என்பார். சித்து என்பது
இயற்கை உண்மை கடவுள் கடவுளின் பேராற்றல் ஆகும். அந்த பேராற்றலை நம் பெருமான் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தால் பெற்றுவிட்டார். பயந்த குடி அல்ல. காரணம், முத்திநிலை சித்திநிலை கடந்து ஞானமெய் சித்திநிலை நம் பெருமானின் இறை அக அனுபவம். இதனை புத்தி அஞ்சேல் சற்றுமென் நெஞ்சே சிற்பொது தந்தையர் நித்தியம் சேர்ந்த நன்னெறியில் செலுத்தினீர். இனி நன் முத்தியும் ஞானமெய் சித்தியும் பெற்று முயங்கிடுவாய். சத்தியம் 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 சத்தியமே என நம் பெருமான் கூறுகிறார். நான் திருச்சிற்றம்பலத்தை பதினிடம் செய்யும் அடிபணிக்கு பதிந்த குடியே. பதிதல் என்றால் அதனுடன் இரண்டர கலப்பது. ஒரு மண்ணில் விதையை பதிப்பது என்றால் மண்ணுடன் கலந்துவிடும். இந்த பதிதல் என்பதை இரண்டாவது முறை கூறுகிறார். முதல்ல அறமீறாது உழைத்து தன் தேவை போக மீதமுள்ள பொய்ப்பொருளை உயிர்கொருணை செய்து மெய்ப்பொருளாக்கி நீ பரவாரம் செய்து உன் ஆற்றல் கூடணும். அவ்வாறு நீ உபகாரம் செய்து உனக்கு ஆற்றல் கூடி உன் ஆற்றலை கடவுளின் உபகார சக்தி ஆன்ம ஒளியுடன் கூட்டணும். இப்பதான் உன் தேவையாவும் பூர்த்தியாகி இறுதியில் ஐயோ என்ன செய்வோம் என்கின்ற ஏக்கமின்றி ஊதியம் தந்து ஆட்கொண்டு உள்ளிடத்தும் புறத்தும் ஓவாமல் விளங்குவார். அப்ப மனக்குறை நீங்கி நல்வாழ்வளித்து உனக்கு உறவாகி சார் உலக வாதனை தீர்ந்த ஒரு உள்ளமாகிய புருவ மத்தியில் உண்மை கடவுள் சத்தியமாய் அமர்ந்தருளும் போது நமக்கு எங்குரு தீமையும் உனை தொடரா வகை இரவும் பகலும் காவல் புரியக்கூடிய துணையாக நின்று உலகறிவு கடந்து அருளறிவு பெறும்போது அருளூரின் ஜீவகாருண்யத்தால் அருளை பெறும்போது எல்லாம் ஆகும். இது உண்மை. எனவே அருள்நிலை ஒன்றே அனைத்தும் பெருநிலை பொருள்நிலை. இந்த மெய்ப்பொருளை உயிர்கருணையால் காண்கின்ற போது நான் என் ஆன்ம அறிவை கொண்டு என்னுள் இயற்கை உண்மை கடவுளை கண்டதால் அவர் 4752ஆம் பாடலில் கண்ணீர் கலந்தார். கருத்தில் கலந்து என் எண்ணீர் கலந்தே இருக்கின்றான். பன்னீர் கலந்தான், என் பாட்டில் கலந்தான், உயிரில் கலந்தான், கருணை கலந்து அருள் எனும் கடவுள் தயவு கலந்ததால் இரண்டாவது பாட்டலிலும் பயந்த குடி அல்ல நான் திருச்சிற்றம்பலத்தே பதினடம் செய் அடிபணிக்கு பதிந்த குடி என்கின்றார் நம் ஐயா ராமலிங்காபயம். திருச்சிற்றம்பலம்.